வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, சாம்சங் டபுள் டோர் ஃப்ரிட்ஜோடது ஃபியூஸு bimetal நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த bimetal வந்து பழசு போனது. இதில் எப்படி ரீடிங் காமிக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த bimetal பார்த்தீங்கன்னா பீஸும் bimetalலும் சேர்ந்தே வந்துடும். இப்போ கண்டினியூட்டி வச்சுக்கலாம் மீட்டரில். ஃபஸ்ட்டு நம்ம பீஸு என்ன ரீடிங்கில் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிடலாம். இந்த bimetal பீஸ் பார்த்தீங்கன்னா புதுசு. இது என்ன ரீடிங் காமிக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2.673 அந்த மாதிரி ரீடிங் காமிக்குது. bimetal பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரீடிங் இல்லை, சுத்தமாக ரீடிங்கே இல்லை, 0 தான் காமிக்குது. இப்போ போன பீஸ் bimetal செக் பண்ணிடலாம். போன பீஸுக்கு பார்த்தீங்கன்னா ரீடிங் பார்த்தீங்கன்னா 0.2 அவ்வளோதான் காமிக்குது. அப்போ வந்து இது போயிடுச்சு. 0.2 காமிக்குதுன்னா நல்லா இல்லைன்னு அர்த்தம். இதுலேயும் bimetal வந்து சுத்தமாக ரீடிங் இல்லை. சரி, bimetal எப்படி செக் பண்ணுறதுன்னு இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். 2 bimetal எடுத்துக்கிட்டு இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கோம். நல்லா கூலிங் ஆகட்டும். கூலிங் ஆன அப்புறம் தான் நம்ம bimetal செக் பண்ண முடியும். நார்மலில் வந்து நமக்கு ரீடிங் காமிக்காது, எதுவும் காமிக்காது. நல்ல bimetal நல்லா சில் ஆன அப்புறம் தான் காமிக்கும். நம்ம இப்போ இது ஒரு 1 hour ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். நல்லா கூல் ஆகட்டும். நல்லா கூலான அப்புறம் தான் நமக்கு bimetal வந்து அவுட்புட்டே கொடுக்கும். அது வரைக்கும் அவுட்புட்டு கொடுக்காது. இப்போ 1 மணி நேரம் தாண்டிச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ செக் பண்ணிடலாம். இப்போ bimetal ரீடிங் பார்த்திங்கன்னா 2.4 சம்திங் வருது. இப்போ போனதில் பார்த்திங்கன்னா சுத்தமாக ரீடிங் இல்லை. bimetal சுத்தமாக ரீடிங் இல்லை. நல்ல bimetal மட்டும்தான் ஒரு 2.5. இந்த மெத்தடில் தான் பீஸு bimetal செக் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.